ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 15 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அந்த ஹெர்மிட்ஸ் கேவோட டோர் அப்படியே பிரேக் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுலேருந்து அப்படியே வர அந்த ஊதா லைட்னாலேயே சுற்றி நிற்கிற எல்லாரும் ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் அப்படியே பறந்துக்கு இருக்கானுங்க. எவனாலுமே கிட்ட கூட நிற்க முடியல. தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த ப்ளூ கலர் லைட் அப்படி தெரியுது அந்த கேவ்லேருந்து. இங்கே பார்க்குற அந்த மொட்டை இம்பாசிபிள். இந்த பாங்மா டெம்பிளில் இருக்க எல்லா ட்ராப்புமே டெஸ்ட்ரைவ் பண்ணிட்டாங்களா? என்ன நடந்துக்கு இங்கே? அவன் அப்படியே ஷாக்கில் பார்த்துருக்கான். பார்த்தா அந்த டோர் அவ்வளோ பெரிய டோர் கலண்டு அவனுக்கு நேரே விழுக வந்துருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு டோர் அங்கிட்டு ஒரு டோர் இங்கிட்டு விழுகுது. பார்த்தா உள்ளேருந்து ஒருத்தன் வந்துக்கிருக்கான். ரொம்ப தூசியாக இருக்கப்பா. யார்? நம்ம ஹீரோ தான். சே, ரொம்ப கொஞ்சம் பவரை கூட யூஸ் பண்ணிட்டேன் போல். ஹீரோ அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான். சிரிச்சிட்டு, ஒரு வழியா சன்லைட்டை பார்த்துட்டேன்ல. என்னமோ அந்த பயலுக என்னை சன்லைட்டே பார்க்க முடியாதுன்னு சொன்னானுங்க. இப்போ எப்படி ஸ்கை எப்படி கிளியராக இருக்குது. பார்த்தா அந்த 3 ஹெர்மெட்ஸ்க்குமே அப்படியே ஸ்டாச்சு வச்சுருக்கானுங்க. ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கான். அப்போ அந்த மொட்டை பார்க்குறான். இவன் அந்த ஹாங்மோ பேக் ஈவில் ஸ்பிரிட்டோட வந்தவன் தானே. இவன் அவனோட சேர்ந்தானே போனான் அந்த ஹெர்மெட்ஸ் கேவுக்குள்ளே. எப்படி வந்தான்? அப்போ தான் அவன் திங்க் பண்ணி பார்க்குறான். இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. இவன் பண்ண வேலைனால எனக்கு இன்னுமே என் பாடியில் பெயின் இருக்கத்தான் செய்யுது. அதை நான் எப்படி மறக்க முடியும்? அவன் அப்படியே உட்காந்துருந்ததை பார்த்து திங்க் பண்ணுறான். இங்கிட்டு பார்த்தா மாஸ்டர் கையில் அவனோட காலை வச்சுக்கிட்டு, அவனுங்க என்னை நினச்சிருந்தா எப்பயோ கொண்டிருக்கலாம். பட் அவனுங்க அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டானுங்க. விட்டு போனது என்ன மட்டும் இல்லை, அவன் கையில் கொண்டு போனது என்னோட ஒரு கால். அப்புறம் என் கூட இருந்த எல்லாருமே கொண்டுட்டானுங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஹான்மூ பேக் ஈவில் ஸ்பிரிட் அவனோட டிசபிள் தானே இவன். அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து சீனை காட்டுறாங்க. ஏய் என்னப்பா இங்கே டெம்பிளாக இருக்குது, அதுக்கு அங்கேருந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டாலும் வந்துக்கு இருக்காரு. ஏய், இந்த பாங்மா டெம்பிள் கட்டின காரணமே உன் மாஸ்டர் ஈவில் ஸ்பிரிட்டை அழிக்கிறதுக்காக மட்டும்தான்டா. அந்த 3 ஹெர்மிட்ஸ் ஞாபகார்த்தமாக தான் இந்த டெம்பிளே கட்டணும். ஏன்னா அவனுங்க ஓன் பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஈவில் ஸ்பிரிட்டை அழிச்சிருக்கானுங்க. அதுக்காகத்தாண்டா அந்த ஸ்டாச்சுவை கட்டி வச்சுருக்கோம். மொட்டை பார்க்குறேன். என்ன மாஸ்டர் நீங்களா? அப்படியே ஒரு வயசானால் வந்துருக்காரு. ஆமாடா. என்ன ஈவில் ஸ்பிரிட் உன் மாஸ்டர் மாதிரி நீயும் ஒரு பிளட்டி வார ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறியா? அவர் அப்படியே வந்துருக்காரு. கேட்குறான். அது என் மாஸ்டர் சூஸ் பண்ண பாத். பட் எனக்கு இது வாரில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அவர் கேட்குறாரு, என்ன ஈவில் ஸ்பிரிட்டோட டிசபிளாக இருந்துக்கிட்டு நீ வார் வேணான்னு சொல்றியா? உன்னோட ஆன்சரை என்னால் எப்படி நம்ப சொல்கிற? எப்படி என்னால் நம்ப முடியும்? இங்கிட்ட இருந்த மொட்டை சொல்கிறான். மாங்க், நீங்கள் அவன் சொல்கிறத நம்பாதீங்க. அவன் ஈவில் ஸ்பிரிட்டோட டிசபிள். அவன் சொல்கிறத நீங்கள் எப்படி கவனிக்கலாம்? டேய் யங் மேன், சரி ஓகே, நீ ஏன் இவ்வளோ கோவப்பட்டுக்கு இருக்க? உன் ஸ்டோரி என்னதான்னு சொல்லு. அவன் பல்ல கடிச்சிட்டே சொல்கிறான். நான் இந்த ஈவில் ஸ்பிரிட்டை டிஃபீட் பண்ண பிறகு நான் நிறையவே என்னோடய செல்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த புத்தாயுசம் சரி மார்ஷியல் ஆர்ட்ஸையும் சரி நல்லா கற்றுக்கிட்டு இவனை கொள்றதுக்காகத்தான் நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இந்த 10 வருஷமாக. என்னோடய டார்கெட்டே இந்த ஈவில் ஸ்பிரிட்டோட டிசபிளான இவன் தான். இவனை கண்டிப்பாக அவனை என்னால் தோக்கடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அப்படியே ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். ஹீரோ பார்த்துக்கிருக்கான். சரி ஓகேப்பா, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் எனக்கு ஒரு வேலை இருக்குது, இரு வரேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறியா? ஹீரோ அப்படியே இங்கே நடந்து போயிட்டுருக்கான். அவன் கத்திக்கிருக்கான். யூ பாஸ்டர், எங்கடா ஓடி போயிட்டுருக்க? ஹீரோ அப்படியே அந்த ஸ்டாச்சு கிட்ட போயிட்டுருக்கான். ஏய், உண்மையாகவே இந்த ஸ்டாச்சு நீங்கள் கட்டினதுக்கு காரணம் அவங்களோட ஹானரை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காகவா? ஹீரோ அப்படியே பார்த்துக்கேன். ஏய் சாரிப்பா, நான் இப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. நீங்கள் இதை மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன் போல். பட் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலையே இது. அதனால் இது கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் போக போகுதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சாப்டர் 16 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ அந்த ஸ்டாச்சு சைடு அப்படியே போயிட்டுருக்கான். உண்மையா இந்த 3 ஹெர்மிட்ஸை ஹானர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாச்சு பில்ட் பண்ணிங்களா? பட் சாரிப்பா, நான் இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் இதை உருவாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலையே. அதனால் இதை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் அப்படியே பவரை வர வச்சுக்கிட்டு இருக்கான்.
கிட்ட போய் அந்த கேவோட மேலே தான் கை வைக்கிறான். ஹெவன்லி ஆர்டிலரி ஜெனரல் ஃபோர்ஸ் சொன்ன உடனே அவன் கையிலேருந்து தண்டர் கியூ வந்துக்கிட்டே இருக்கு. எப்பா ஃபுல்லாக அந்த கேவே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோட ஃபோர்ஸ் தாங்க முடியாமல், மாஸ்டர் இந்த பேட் டிசம்பிளான நான் பார்த்தா அந்த கேவே சல்லி சல்லியாக நொறுங்கிட்டு இருக்கு அந்த ஸ்டாச்சு எல்லாம். உங்கள் பீஸை நான் கெடுத்துட்டோம்னு நினைக்கிறேன், உங்களை நிம்மதியாக தூங்க கூட விடுறேன் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அந்த மொத்த மலையும் சரி அதில் இருந்த ஸ்டாச்சுவும் சரி சல்லி சல்லியாக நொறுங்கி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நல்லாவே ரெஸ்ட் எடுங்க மாஸ்டர்னு சொல்கிறான். இங்கிட்டு மொட்டைக்கு கலங்கி போச்சு. என்னது என்டையர் ஹெர்மிட்ஸ்கேவே இந்த நிலமையா? இங்கிட்டு இந்த மாங் பார்க்குறாரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் ஈவில் ஸ்பிரிட்டோட டிசப்ளின் சொல்கிறது கரெக்ட் தான். இவன் ஆல்ரெடி அந்த ஈவில் ஸ்பிரிட்லேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான் போல. ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான். சாரிப்பா, உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல. இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ நீ ஒரு ஆள் அட்டாக் பண்ண வரியா இல்லை இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வரீங்களா? ஹீரோ அப்படியே கேட்டிருக்கான். நீங்கள் எதாக இருந்தாலும் ஓகே தான்ப்பா, எதுவுமே எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸாகவே இருக்காது. விருப்பம் எல்லாம் உங்களோட தான். பார்த்தா பின்னாடி பூரா நொறுங்கி கீழே விழுந்துருச்சு. இவனுங்க நடுங்கி போய் நிற்கிறானுங்க, என்னடா நடக்குதுங்கன்னு. அப்போ அந்த மாங் சொல்கிறாரு, டேய் நீ தான் வார் எதுவும் வேணாம் தானே சொன்னேன், நீ போகிறாந்தா போ, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். அது ஹீரோ கையை கட்டி வச்சுறான். ஓ அப்படியா, நீ இப்படி சொல்கிறது எனக்கு இப்போ டென்ஷனை தான்ப்பா கொஞ்சம் குறைச்சிருக்கு. சும்மா தேவையில்லாமல் உங்ககிட்ட கொசு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஹீரோ பார்க்குறான். இப்படி நீங்கள் போக விட்டதுக்கு நான் உங்களுக்கு நன்றியோடு இருக்கேன், உங்களையும் உயிரோட விடுறேன்னு ஹீரோ சொல்கிறான். அவர் உண்மையாக சொல்கிறீங்களா? உண்மையாக இப்போ எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, தேங்க்யூ, நீங்கள் இங்கே இருக்க யாரையும் கொல்ல மாட்டோம்னு சொன்னதுக்கு நான் உங்களுக்கு க்ரீட் பண்ணுறேன். 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்தில் எப்படிப்பட்ட அச்சீவ்மெண்ட். நம்ம இந்த ஹெவன்லி ஆர்டிலரி ஜெனரலை பிளாக் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஐடியாவை மேக் பண்ணி இந்த டெம்பிளே கட்டணும். பட் பார்த்தியா, நம்ம பண்ணதில் எந்த ஒரு சென்ஸுமே கிடையாது. ஹீரோ பார்க்குறான். 10 வருஷம்? ஆமாம், என் மாஸ்டர் பாசிட்டிவே ஆகி 10 வருஷம் ஆச்சா? ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். நான் சீக்கிரம் போயே ஆகணும். 10 வருஷம் முன்னாடி ஹீரோ அந்த மொட்டையை பார்த்து கேட்குறான். உன் காலை நாங்கள் வெட்டி எடுத்தது எங்கள் மாஸ்டரோட குறுக்க இருந்ததுக்காக மட்டும்தான். அதை நான் ஃபேரான பேட்டிலாக தான் நினைக்கிறேன். பட் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அது தப்புன்னு நினைக்கிறியா இல்லை என்னை ரிவெஞ்ச் எடுக்க நினைக்கிறியா? நீ ரிவெஞ்ச் எடுக்கிறா இருந்தாலும் சொல்லு, உன்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு ஹீரோ பார்த்துக்கிருக்கான். இப்போ மாங் சொல்கிறார், மாஸ்டர் நீங்கள் இந்த மவுண்டனை விட்டு கீழே போகிறீங்களா? அப்படி போனதும் என்ன பண்ண போகிறீங்க? ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணி சொல்கிறான். நான் என்னோடய மாஸ்டரோட லாஸ்ட்டு விஷயம் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த மலையோட எட்ஜில் நின்று பார்த்துக்கிருக்கான். நான் ஃபஸ்ட்டு அந்த மெயின்லேண்டுக்கு போகிறேன். அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு. அப்போ உண்மையாக அந்த மெயின்லேண்டில் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போலையே. ஹீரோ அப்படியே திரும்பி சிரிக்கிறான். அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, எங்கே போனான்னு கூட தெரியல, அவனுங்க அப்படியே ஷாக்கில் இருக்கானுங்க. அப்போ அந்த மாங் சொல்கிறாரு, அந்த ஹாங்மோங் பேக் அந்த ஈவில் ஸ்பிரிட்லேருந்து கூட நான் என்றைக்குமே ஆறாவை சென்ஸ் பண்ணதே கிடையாது. பட் இவங்கிட்ட ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஆறா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவன் ஆல்ரெடி ஒரு லெவலை ரீச் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பட் நம்மக்கிட்ட இவன் பவரை ஹைட் பண்ணிக்கிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் மாஸ்டரை இவன் எப்போயோ சர்பாஸ் பண்ணிட்டான். பார்த்தா ஹீரோ அப்படியே வானத்தில் பறந்து போயிட்டுருக்கான். கீழே மவுண்டன்லேருந்து சொல்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இருந்த ஹெவன்லி ஆர்டிலரி ஜெனரல்லையே இவன் தான் பெஸ்ட்டாக இருப்பான் போல். இவனை இந்த உலகத்தில் யார் தான் தடுத்து நிறுத்த போகிறா? இதோட இந்த சாப்டர் 16 முடியுது. சாப்டர் 17 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அப்படியே ஒரு மவுண்டைன் சைடு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கான். குளிக்கும் போதே திங்க் பண்ணிக்கிருக்கான். இருந்தாலும் 10 வருஷம் ஆச்சுல நான் குளிச்சு. ஆமாம் 10 வருஷம்தான் ஆச்சு. இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு டைமும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு நூனாவையும் சரி மாஸ்டரோட டாட்டரையும் கண்டுபிடிச்சே ஆகணுன்னு ஹீரோ அப்படியே அவன் போய் ட்ரெஸ் எடுத்து பார்க்குறான். பார்த்தா கிழிஞ்சு அப்படியே தொங்கிட்டு இருக்கு. நான் குளிச்சு 10 வருஷம் இருந்தாலும் இந்த ஒரே கிளாத்தை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த மாங்கு கிட்ட ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம். பார்த்தா அதுலேருந்து 2-3 மார்பிள் கல் விழுந்துக்கிட்டு இருக்கு. என்னது? ஆமாம், இந்த மார்பிள் கல்லை வச்சு தான் மணி வைக்கலாமே. சரி ஓகே, இது கொஞ்சம் தான் இருந்தாலும் இதோட வேல்யூ கூட தான். பார்த்தா அதுலேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி மார்பிள் விழுகுது. இதை எடுத்து பாட்டு, ஏ லிட்டில் ஃபாக்ஸ், உண்மையாக நீ வளர்ந்துட்டீல அப்படியே திங்க் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து. சரி ஓகே, சீரியஸாக எனக்கு இப்போ டைமே கிடையாது. இப்போ நான் ஏதாவது ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி அவன் பார்த்துக்கு இருக்கும்போதே ஏதோ குக் பண்ணுற ஸ்மெல் வருது. எனக்கு தெரிஞ்சு யாரோ பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு மேலே போய் பார்க்குறான்.
அட பாவி, ஏதாவது போட்டு போடா சும்மாவது. பார்த்தா அந்த சைடில் ஒரு மரத்துக்கிட்ட ஒரு வீடு இருக்குது. ஆமாம், ஒரு வீடு இருக்குது, போயே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இலை மேலே மிதித்து அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டில் இருந்த பொண்ணு கத்திக்கிட்டே வருது. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காதீங்க, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்துருக்கா. எப்போவுமே ஏன் அப்படி என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ வர ஃபோர்ஸில் மொத்த காற்று அடிக்கிறதுல அந்த ட்ரெஸ் அப்படியே பறந்து வந்துக்கிறதுக்கு. அவள் பார்க்குறா, காற்று ஏன் இவ்வளோ திடீர்னு வேகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெஸ் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு வந்து மாட்டிக்கிட்டான். என்ன இது, ஏய் என்னடா பண்ணிக்கிருக்க? ஹீரோ பார்க்குறான், எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிருக்குப்பா அது. இருந்தாலும் நான் சும்மா போகிறதுக்கு இது எவ்வளோ பெட்ருன்னு அப்படியே அவகிட்ட ஒரு மார்வல் கலை தூக்கி போடுறான். இதை நீ வச்சுக்க, இந்த கிளாத்தை நான் எடுத்துக்கிறேன். அவள் இப்படியே பார்க்குறா, என்ன இது மின்னுது. பார்த்தா, டேய் வெயிட், யார்ரா நீ, உனக்கு எப்படி அது கிடச்சிச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ இருந்த இடமே காணா, எங்கேயோ போயிட்டான். கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த மவுண்டெயினில் இருக்க ஒரு மரத்து மேலேண்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு ட்ரெஸ்ஸும் கிடச்சிருச்சு, என் முடியும் ட்ரை ஆயிடுச்சு, இப்போ நான் போயே ஆகணும் அந்த மெயின்லேண்டுக்குன்னு ஹீரோ ரெடி ஆகிட்டான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா சவுத்தன் லியாங்கில் இருக்க ஃபெங்ஜங் பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்கிட்டு 2 சைடு மவுண்டனுக்கு நடுவில் உள்ள பாதையில் யாரோ ஒரு ஆளை காட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கானுங்க. இவன் தான் அந்த ஜியாங் செட்டோட ஹெட் சாடோக். அவன் பார்த்துக்கிட்டே வரான், ஏதோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. பார்த்தா மவுண்டைன் சைட்லேருந்து பேர்ட்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது, ஏதோ ஆள் இருக்க மாதிரி உனக்கு சென்ஸ் ஆகுது. இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஓல்ட் மேன் கேட்குறாரு, ஏய் என்னாச்சுப்பா மாஸ்டர்ஸா, எதுவும் தப்பாக நடக்கிற மாதிரி உனக்கு தோணுதா? அவன் அப்படியே அமைதியாக வந்துக்கிருக்கான். ஏய், இந்த ஃபெங்சங்கில் இந்த ஜியாங் செட்டை எதிர்க்கிற அளவுக்கு எவனுக்குப்பா தைரியம் இருக்குது? இவர் ஒரு காமன் நோபல். அவன் சொல்கிறாரு, இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாட்டாலும் சரி, இது சின்ன ஃபெங்சங் மட்டும்தான். இப்போ கரண்டாக முறிவில் சுப்ரீம் பீயிங்ஸ் எவ்வளோ பேர் இருக்கானுங்க. ஒன்று அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன். நான் அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனுக்குள்ளே போகிறக்காக தான் எய்மிங் வச்சுக்கிருக்கேன். அதுக்காக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதில் மட்டும் இருந்துட்டா அந்த லயனிங் ப்ரொவின்சியை ரூல் பண்ணிடலாம். 20 வருஷம் முன்னாடி அதுக்காக ஃபர்தர் டிஸ்கஷன்னா போச்சு. பட் இருந்தாலும் அதை பற்றி எந்த ஒரு விஷயமே இப்போ நான் கேள்விப்படலை. ரீசெண்டாக அந்த மோயாங் ஃபேமிலி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அது மட்டும் இல்லை, அந்த அயன் மார்ஷியல் ஆர்ட்ஸும் அந்த ஷாஜா லீக் ஒன் ஆஃப் தி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான செக்ட் தெரியுமா. எப்போ அந்த மோயாங் ஃபேமிலி டிஸப்பியர் ஆச்சோ அப்போவே புதுசாக ஒரு ரூலரை அப்பாயின்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த டாயராக் வில்லேஜில். இவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, இருந்தாலும் மக்கள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, அந்த லயனிங் ப்ரொவின்ஸில் நான் இருக்கலைன்னு சந்தோஷப்பட்டுக்கிருக்காங்க. என்ன தான் நாங்கள் ரிச்சான செக்டாக இல்லாட்டாலும் சரி, இந்த வேலை மட்டும் முடிஞ்சுன்னா நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோனுங்க. இதனால நாங்கள் பெரிய செக்டாக வாய்ப்பு இருக்குது. பார்த்தா அந்த பெட்டிக்குள்ளே கோல்டு இதுமா இருக்குது. அவர் சொல்கிறாரு, உன்னோட பிளானிங் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் அதுக்காக அந்த வில்லேஜையே நீ டெஸ்ட்ராய் பண்ணுவியா அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் சேர்றதுக்காக? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காதா? அவர் அப்படியே அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு, என்ன தான் இருந்தாலும் அந்த சியாங் செட்டும் ஸ்ட்ராங்கானது தானே, வேணா நான் உங்களோட ஒர்க் பண்ணா? அப்படி ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நெஞ்சில் வந்து ஒரு அம்பு பாயுது. என்ன இது, எப்படி இவன் கத்திக்கிருக்கான் மைலார்டு? எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறானுங்க. டேய் பாருங்கடான்னு சொல்கிறதுக்குள்ளே மேலேருந்து 100கணக்கான ஆள் குதிச்சுக்கிருக்கானுங்க அட்டாக் பண்ண. இவன் பார்க்குறான், என்னது 100 டெக்னிக் ஸ்குவாட்ஸா? இதோட இந்த சாப்டர் 17 முடியுது. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்.